Taste the Daily. ஆரணியில் மருத்துவ முகாமில் வீல்சேர் வழங்காமல் நீண்ட நேரம் நிற்க வைக்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைந்தனர். அரசின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் வீல்சேர் வழங்காததாலும் மருத்துவர்கள் வர தாமதமானதாலும் நீண்ட நேரம் அலைகழிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் அவதிக்கு ஆளாகினர். தேர்தல் விளம்பர நாடகத்திற்காக விடியாத திமுக அரசு பெயரளவுக்கு மட்டுமே மருத்துவ முகாம்களை நடத்துவதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் சவலன்பேட்டையில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சவலன்பேட்டை சுப்பிரமணிய முதலியார் தெரு பகுதியில் செல்போன் டவர் ஒன்று விதிமுறைகளை பின்பற்றாமல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக அரசு குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க அனுமதி அளித்த மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் சின்னப்பாலம் பகுதியில் 500 மீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியதால் 500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் தரை தட்டி நிற்கும் அவலநிலை உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் மீன்வளத்துறை உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மீன்வளத்துறை அதிகாரிகள் கடல் உள்வாங்குவதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் அமைச்சரின் பினாமி என கூறி அராஜகம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரான திமுகவைச் சேர்ந்த சாவித்ரியின் கணவர் மணிகண்டன் மீது 3 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் அவர் திமுக அமைச்சர் தாமோ அன்பரசனின் பினாமி என கூறி மிரட்டுவதாகவும் நிர்வாகத்தில் தலையிடுவதாகவும் பட்டியல் இன ஊராட்சி மன்ற துணைத் தலைவரையும் பட்டியலினத்தவர்களையும் புறக்கணிப்பதாகவும் ஊராட்சி பணிகளை பினாமி பெயரில் செய்வதாகவும் மின் உபகரணங்கள் வாங்குவதில் மோசடி செய்துள்ளதாகவும் மக்கள் சாடுகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காரக்கோரி கிராமத்தில் எத்தையம்மன் கோயில் திருவிழாவில் படுகர் இன மக்கள் பூகுண்டம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். ஜெகதாளா, காரைக்கொரை, ஒதனப்பட்டி உள்ளிட்ட 8 கிராம மக்கள் பலர் 48 நாட்கள் விரதம் இருந்து எத்தையம்மன் கோயிலில் இருந்து கொதுமுடி கோவிலுக்கு செங்கோலுடன் நடைபயணம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து எத்தையம்மன் கோயிலில் ஏராளமான படுகர் இன மக்கள் பூகுண்டம் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விடியாத அரசுக்கு எதிராக கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூரிய மினுக்கன் கிராமத்தில் உள்ள பெரிய குளம், கண்மாய் மற்றும் சுற்றுப்பகுதியில் தனியார் நிறுவனம் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. உயர்மின் கோபுரம் அமைத்தால் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதை தடைபடும் என்றும் இதனால் உயர்மின் கோபுரம் அமைக்கும் இடத்தை மாற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக 8 மாதங்களாக மனு அளித்தும் விடியாத அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் ஊரின் பெரிய கண்மாய் என்ற நீர்பிடிப்பு பகுதியில் 8 டவர்கள் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான டாடா சோலார் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான 8 டவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டவர்கள் அமைத்து இது தொடர்ந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், எங்களுடைய உயிருக்கான உத்தரவாதம் இல்லை என்பதை அறிந்து வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு முறையாக மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அந்த டவர் பணிகளை நிறுத்தினால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து நகர்வோம் என்று உள்ளே தெரிவித்து வந்திருக்கிறோம். அவரும் பணியை நிறுத்திவிட்டு தங்களுக்கு சொல்வதாக சொல்லியிருக்கிறார். அதனால் இங்கே காத்திருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஏரியில் சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதை விடியாத திமுக அரசு தடுக்காததால் ஏரி மணல் குவாரியாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கீழத்தானூர் ஏரியில் சமூக விரோதிகள் சிலர் சட்டவிரோதமாக மணல் அள்ளி வருகின்றனர். இதனால் அந்த ஏரியே தற்போது கல்குவாரி போல காட்சியளிப்பதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகமும் திமுக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியாத திமுக அரசு மணல் கொள்ளையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகத்தில் மணல் கொள்ளை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே செட்டியார்பட்டியில் விடியாத திமுக அரசின் பேரூராட்சி நிர்வாகம் ஊழல் செய்ததாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. திமுக பேரூராட்சி தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் புதிய குடிநீர் இணைப்புகள் வழங்குதல், கொசு மருந்து கொள்முதல் மற்றும் சின்டெக்ஸ் டேங்க் குடிநீர் குழாய்கள், மோட்டார்கள் வாங்கியதில் கோடிக்கணக்கில் ஊழல் நடைபெற்றதாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு நிர்வாக மோசடிகள் போஸ்டர்கள் மூலம் அம்பலப்பட்டு உள்ளதால் திமுக உடன்பிறப்புகள் கலக்கத்தில் உள்ளனர். விடியாத அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர்களும் 3 சக்கர ஸ்கூட்டரும் வழங்கப்பட்டன. அவற்றை பெற மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் இருந்தும் மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்த நிலையில் அவர்கள் வந்து செல்லவும் வாகனங்களை கொண்டு செல்லவும் விடியாத அரசு ஏற்பாடு செய்யவில்லை. இதனால் வாகனங்களை ஓட்டி பழக்கம் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் தலைக்கவசம் அணியாமல் உதவியாளர்கள் மூலமும் சரக்கு வாகனங்கள் மூலமும் தங்கள் வாகனங்களை எடுத்துச் சென்றனர்.